கிராண்டா வாழ்றான், கிராண்ட் பேரண்ட்ஸோட வாழ மாட்டேங்கிறானே சார். பாஸ்வேர்டை கூட மறக்காம இருக்கான் சார் ஒவ்வொருத்தனும். ஆனா பாசத்தை மறந்துட்டானே சார். நடுவர் அவர்களே, தாத்தா உங்களை சொல்லல, கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும். நடுவர் அவர்களே கமா, தாத்தாங்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு தாத்தாங்கிறவர் 100 லைப்ரரிக்கு சமம், ஒரு பாட்டி 1000 மருத்துவர்களுக்கு சமம். ஆனா அந்த வீட்டில் தாத்தாவும் இல்லை பாட்டியும் இல்லை. இதுவா குடும்ப உறவுகள் பின்னி பிணைஞ்சிருக்கிற லட்சணம் நான் கேட்குறேன். வெளியில 1000 கணக்கில் செலவு பண்ணி பார்ட்டியா கொண்டாடுறான், வீட்டுக்குள்ள இருக்கிற பாட்டியை கொண்டாட மாட்டேங்கிறானே நடுவர் அவர்களே. ஏம்மா அவர் பேசுறது நீ என்ன தண்ணியை குடிச்சுக்கிட்டு என்ன வினோதமான பாவம் மூச்சு திணற. அவன் ஒன்றுக்கு பயந்து இது கைதிட்டு வருமா அதுக்கு கைதிட்டு வருமா. நீங்க என்னைக்காவது குடும்பத்தை பிரிச்சிருக்கீங்களா? இல்லை சார். குடும்பத்தை என்னைக்காவது பிரிச்சிருக்கீங்களா? அது ஒரு தடவை கேட்டீங்களப்பா. என்னுடைய ஜோக்கெல்லாம் புது கவிதை மாதிரி நான் 2 தடவை சொல்லுவேன். ஆனா நான் குடும்பத்தை உங்க எல்லாரும் முன்னாலையும் பிரிக்க போறேன். பயப்படாதீங்க. குடும்பம்ங்கிற வார்த்தையை பிரிக்க போறேன். குடும்பம்னா என்ன? குடு கூட்டல் இன்பம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறவும் ஒருவருக்கொருவர் அன்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும், காதலை கொடுக்கணும், நேசத்தை கொடுக்கணும், பரஸ்பர உணர்வுகள் ஒவ்வொன்றையும் கொடுக்க வேண்டும். இத்தனையும் கொடுப்பதால் வருகிற இன்பம். அதனால்தான் அதற்கு பெயர் குடும்பம் என்று தமிழன் பெயர் வைத்தான். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? பாசத்தை கொடுத்து புண்ணியம் இல்லை, அன்பை கொடுத்து புண்ணியம் இல்லை, நேசத்தை கொடுத்து புண்ணியம் இல்லை. 1ஆம் தேதியானா சம்பளத்தை கொண்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கணும். காசை கொடுத்தா நாயகனா மதிப்பா, இல்லாட்டி நாயா கூட மதிக்க மாட்டா. காசை கொடுத்தா உங்க குடும்ப வாழ்க்கை ஆஹா, இல்லாவிட்டால் சுவாகா. காசு கொடுத்தா உங்க பொண்டாட்டி சமைக்கிறது பக்குவமா இருக்கும், இல்ல உங்க பொண்டாட்டி சமைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இல்லை சமைக்க போகிறோம்னு சொன்னாலே அப்படி தான் இருக்குது. இந்த அன்னபாரதி வீட்டுக்காரெலாம் அன்றைக்கி காலைல 13 தையல் போட்டு உட்காந்தார். என்னண்ணே தீபாவளி அது மாதிரி இவ்வளோ பெரிய காயம் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க, இத்தனை தையல் என்னண்ணே அப்படின்னு. அவள் செஞ்ச அதிர்ஷ்டம் ஒன்று காலில் விழுந்துருச்சு தம்பி அப்படின்னா என்ன ஆயிருக்கு பாருங்க. படிக்கல் விழுந்த மாதிரி விரல் தனியாக கிடந்துருக்கு.